ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அதை சொல்கிறதுக்கு உங்கள் கூட பேசுகிறதுக்கு என்னோட டைரக்டர் ராம்கி சார் அவங்க இப்போ உங்க கூட பேச போகிறாங்க. அப்புறம் புதுசாக இன்னொருத்தர் வந்திருக்காரு. சார் நீங்கள் பேசுங்க. என்னுடைய பேர் பிரின்ஸ் குமார். நான் தூத்துக்குடியிலேருந்து வரேன். உண்மையிலே ராம்கி சாரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சினிமாவுடைய யதார்த்தத்தையும் அவங்களுடைய அனுபவத்தையும் உண்மையாவே பேசுறாங்க. உண்மையிலே சினிமாவில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க ராம்கி சாரை சந்திச்சு நிறைய ஆலோசனை அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். சார் இது என்னன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லிட்டுங்க. இது பிரிவு தியேட்டர், அதாவது இந்த 1 கோடி ரூபாய்க்கு கீழே எடுக்கிற படங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வியாபாரத்துக்கு வரும்போது இங்கே தான் வரும். இதோடைய ஓனர் கீழே உட்காந்துருக்காரு பாருங்க, அவரும் ஒரு டைரக்டர் தான், நம்பர் ராஜ்தேவ். அதுக்கு பின்னாடி அவங்களுடைய மச்சா இருக்காரு. அதுக்கு பின்னாடி குரு, என்னுடைய அசோசியேட் டைரக்டர். சொல்லி அடிப்பன் படத்துலேருந்து என் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மிஸ்டர் குரு. அவரும் இப்போ படம் பண்ண போகிறாப்புல. ஸோ இந்த பிரிவு தியேட்டரில் தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னா, நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு கீழே இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் மேலே இருக்குது. இதுக்கு கீழே தான் அந்த பிரிவு தியேட்டர் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னு வரவங்களுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துட்டு படம் ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே பில்டிங், அதாவது ஒரு கூரைக்கும் கீழே நம்ம பண்ணித்தரோம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் ஒரு இடம் தான் இந்த பிரிவு தியேட்டர். இவர் நண்பர் பிரின்ஸ் குமார் தூத்துக்குடியிலேருந்து வந்தாங்க. போன மாதம் வரும்போது இங்கே பார்க்க முடியல. அவரும் கொஞ்சம் அவசரமாக கிளம்பிட்டார். சரி இந்த தேட்டரில் ஒரு 2 சாங்கு பார்த்த மாதிரி இருக்கு. எப்பயுமே நான் ஒரு எனர்ஜி ஏற்றுறதுக்கு சாங்கு பார்க்குறது, சினிமாவை பற்றி பேசுறது, இதெல்லாம் அடிக்கடி நாங்கள் பண்ணிக்குவோம். கீழே ஒரு 2 சாங் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படி இருந்தது கவிதா சாங்கு? சார் வேற லெவல் இருந்துச்சு. தியேட்டரை விட இது நல்லா இருந்ததுங்க சார். எனக்கு நல்லா இருந்தா? ஆமா, சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கு, வாங்க நீங்களும் பார்க்கலாம். ஸோ இது ஒரு ப்ரீ தியேட்டர் ஒரு ப்ரொபோஷனலாக பண்ண தியேட்டர் இது. உங்களுக்கு ஏதாவது இந்த பிரிவு போடணும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு கீழே தான் இருக்குது. அதாவது தமிழ் திரைப்பட பயிற்சி மையம் அப்படின்னு நம்ம வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அனுபவத்தோட சினிமாவில் ஜெயிச்சுட்டு போங்க. அனுபவம் இல்லாமல் தோத்துட்டு போகாதீங்க. சினிமாங்கிறது நல்லா சம்பாதிச்சு பேரு புகழோட வாழ்றதுக்கு மட்டும்தான் சினிமா, தோக்கிறதுக்கு கிடையாது. நாங்களாம் 40 வருஷமாக ரொம்ப நல்லா தான் இருக்கிறோம். ஸோ நேர்மை வேணும். ஒரு நேர்மையாக இருந்தால் சினிமாவில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். இந்த சினிமாவில் இருந்துக்கிட்டு தான் இப்போ அரசியலில் எல்லாருமே சிஎம் ஆகிறதுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது இந்த சினிமா. அதனால் கொஞ்சம் நேர்மையாக ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு செஞ்சிங்கன்னா டைரக்டராக தயாரிப்பாளராக நிச்சயமாக எல்லாரும் ஜெயிக்க முடியும். நடிகராகவும் ஜெயிக்க முடியும். தொழில் தெரிஞ்சவங்க நல்லபடியாக பணம் பண்ணாங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். தெரியாதுங்க முறையாக நம்ம இன்ஸ்டியூட்டில் கற்றுக்குங்க. ஸோ இப்போ பிரின்ஸ் குமார் ரொம்ப நாள் கழிச்சு வந்தார். அவர் பேசுறதுக்கே தயங்குறாரு, ஏன்னு தெரியல. 2 வாரத்தை பேசலாம். அதனால் அடுத்த படம் அவர் கூட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். கவிதா, கூப்பிட்ட உடனே ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம வந்துடுற. சினிமாவில் என்ன ஒரு ஆளால் நடக்கும், எவ்வளோ ஆதாயம் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்க. நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். ஸோ கூப்பிட்ட உடனே நான் வந்துடுறேன் சார். அப்படி எப்போ கூப்பிட்டாலும் பட்டுன்னு நிற்கிறேன். உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னோட நன்றி. ஆமாம், நீலாம் சினிமாவுக்கு தேவைப்படுற ஒரு ஆள். நீ நல்லா வரணும்னு நான் உண்மையிலேயே விரும்புகிறேன். இங்கே உட்காந்துருக்கிற பின்னாடி உட்காந்துருக்கிற நம்ம குருவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாருங்க, இங்கே படம் புக் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம டீமு. இன்னும் மேலே ஒரு 3 டைரக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம கூட சேர்ந்தாவே இங்கே ஒரு டக்குன்னு மல்டிபிள் ஆகிடும். அது சினிமாங்கிறது ஒரு சேர்ந்து செயல்படுறது. அவன் டீமாக போகும்போது அதுக்கு வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ கவிதாவுக்கு இங்கே ஒரு படம் புக் ஆயிடுச்சு. இன்னும் மேலே ஒரு 3 டைரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு ராஜ்தேவ். இவர் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் அடுத்த படத்தில் கண்டிப்பாக கொடுக்கலாம், நான் விட மாட்டேன், வாங்கி கொடுத்துருவேன். அதனால் இனிமே இந்த நாள் ரொம்ப இனிய நாளாக எல்லாரும் கூட இந்த வீடியோ எடுத்துக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கவிதா. தேங்க்யூ சார். பாய். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து. ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன மூவி அப்படின்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ராம்கி சாருக்கும் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.